ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பிளான்ஸோட ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹைபிஸ்கஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இவங்க வந்து எல்லோ ஹைபிஸ்கஸ் பூத்து முடிச்சுட்டாங்க. இன்னமும் பூக்கும். இங்கே வச்சுருக்கு பூ. ஐயோ, ஸ்டெம் இதாவது இங்கே வச்சுருக்கு பாருங்கள் பூ. தெரியுதான்னு தெரியலையே. தெரியுதா? ஸோ இங்கே வச்சுருக்க பூ. அப்புறம் இவங்களும் இதோட ப்ரீட் தான், ஆனால் கலர் வேறு. ஓகே, இது கொஞ்சம் பெருசு, நல்லாவே செடி பெருசுன்றதால நம்ம க்ரோ பேக் வந்து கொஞ்சம் ஹைட் பெருசாக வச்சுருக்கோம். ஹைட்டு தெரியுதா? ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த தொட்டியோட ஹைட் நல்லாவே இருக்கும். ஏன்னா மண் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபில் பண்ணலான்னு பார்த்தா தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ரூட் மேலே வந்தால் மட்டும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பூ வந்து இவ்வளோ பெருசு பூக்கும். நம்மளோட கையளவு இவ்வளோ இதாக தான் இருக்கும். 4-5 இது இருக்கும், பெடல் இருக்கும். ஸோ பார்த்தா தெரியும். இங்கே ஒரு மொட்டு இருக்குது. தென் இது ரெண்டுமே எனக்கு பூத்துரும். இது ஒன்று இங்கே பாருங்கள். இது ரெண்டுமே பூத்து ஒரே டைமில் தான் பூக்கும். நாளைக்கு பூத்துரும், அப்படி நைட்டுக்குள்ளே பூத்துரும். நைட்டுக்குள்ளே பூத்துச்சுன்னா நைட்டே எடுத்துடணும். இல்லாட்டி காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 7:30 வெயில் வரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா தொங்கிரும், வேஸ்ட் ஆகிரும். ஸோ இங்கே ஒரு மொட்டு இருக்கா? அது ரெண்டோட சேர்த்து ஒரு மொட்டை தான் இப்போ இருக்குது. இங்கே ஒரு 3 மொட்டு இருக்கும். இங்கே வந்து இங்கே ஒரு 3 மொட்டு ஒன்று பூக்க போகுது. இங்கேயும் அதே மாதிரி இங்கே ஒரு 2 மொட்டு இருக்கும். இந்த மாதிரி மொட்டுனா வச்சுட்டே இருக்கும் இந்த 2 ப்ரீடும். ஸோ அடுத்து வந்து இவங்க எல்லோ ரோஸு. இது ஸ்ப்ரிங் சீசனாக என்ன சீசன் தெரில. எனக்கு பூ மட்டும் எல்லா செடியுமே பூக்குது. இப்போ மழை நல்லா பெய்யவும் எல்லாம் நிறையா சத்து எடுத்துகிட்டு பூத்துக்குதுங்க. இதில் மொத்தம் 9 பட்ஸ் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச எண்ணி பார்த்து சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் எல்லோ. பூத்துரும், நாளைக்குள்ளே பூத்துரும். இது அழகு. அடுத்து வந்து இது வந்து ரெட் ரோஸு. இது இப்போ தான் வந்து என்ன சொல்கிறது வருது, துளுத்து இப்போ தான் வந்து வருது. ஒரே நிமிஷம் வருங்க. ஸோ இவங்க வந்து இப்போ தான் துளுத்தே வராங்க. இந்த இடத்துல கொஞ்சம் துளுத்து வருது, தெரியுதா? துளுத்து வருதாங்க. அடுத்து வந்து இங்கே எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அடுத்து வந்து இது வந்து பட்டன் ரோஸு. இது வந்து ரெட்டு குட்டி செடி. இது குட்டினா இதாக பூக்கும். ஒரு டைம் இலை வேறு மாதிரி மாறும். இதில் இப்படி ரவுண்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ரவுண்டாக இது பாருங்கள், அழகாக நீட்டமாக இருக்கும். ஒரு மாதிரி செடி மாதிரி இருக்கும். ஆனால் முள் வந்து அடியில் ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பட்டன் ரோஸு. இது வந்து ரெட் ரோஸு. பட்டன் ரோஸில் இப்போ தான் எல்லாமே ஒரு பூ பூத்துருச்சு. ஒரு பூ தான் பூத்துச்சு. இது நம்ம எல்லாம் ரூட்லாம் எடுத்து அடியில் ஃபுல்லாக கிண்டி விட்டு தான் வைக்கணும். ஏன்னா அது ரூட்டில் இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடியில் இது வச்சு 2 வருஷம் கிட்டே இருக்கும். பூ பூத்துக்கிட்டே இருந்துச்சு, பூ பூக்கிறதுல. ஸோ இதுவுமே நம்ம அடியில் கிண்டி விடணும். அடுத்து இவங்க வந்து இது வந்து மிளகா. இவங்க எல்லாமே சேர்த்து மிளகா. அவங்க எல்லாருமே ஸோ மிளகா வச்சுருக்கோம். வருமானு தெரில, மிளகா பார்ப்போம். ஸோ தென் வந்து செம்பருத்தி. இது என் ஹைட் இருக்கும். என்னோட ஒரு கையளவு தான் இருக்கும். என் ஹைட்டுக்கு இருக்கும். இது கரெக்டாக என் ஹைட்டு தான். என் ஹைட்னால் அவ்வளோ என் ஹைட் சொல்ல முடியாது. என்னோட பாதி இருக்கும் சொல்லலாம். ஸோ இதில் பூவே பூக்காது. ஏன்னா இது வருஷம் ஃபுல்லாகவும் பூக்குமா. போன வருஷம் ஃபுல்லாகவே பூத்துச்சு. டெய்லியும் ஒன்று பூக்கும். இப்போ சுத்தம். அதனால் அடியிலெல்லாம் எடுத்து ரூட்லாம் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் வரும். அடுத்து இவங்க ரெட் ரோஸு. அழகுனா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த செடி. இது வந்து அழகு பெருசு, ஹைட்டே நல்லா. எங்கள்கிட்ட வந்தோடனே தான் இவ்வளோ ஹைட்டு வந்திருக்கு. நான் வாங்கிட்டு வரப்போ இங்கே பாருங்கள், இதோட ஹைட்டு தான் இதுவும் இருந்துச்சு. இங்கே ஒரு செடி இருக்குல்ல, இதுதான் பிரான்ச்லேயே இவ்வளோ தூரம் தான் செடி இருந்துச்சு. இப்போ வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோன்னா நம்மளோட உரம் காரணம். பார்த்தீங்கன்னா தெரியும், முட்டை ஓடு அவ்வளோ தண்ணி இருக்கும். ஃபுல்லாகவே இதுதான் இருக்கும். இங்கே மாதிரி செடி வளர்ந்துக்குதுங்க குட்டி குட்டியாக. என்ன செடினே தெரில, ரூட்டோடு எடுக்க முடியலண்ணா. இந்த இதெல்லாம் என்ன செடினே தெரில, குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு மொட்டு வச்சுருக்கா, அழகாக இருக்கும். எல்லாமே என்கிட்ட இருக்கிறது எல்லாமே அழகாக இருக்கும். மொட்டு அழகாக இருக்குது. பெருசாக பூக்கும். நல்ல பெருசுனா அவ்வளோ பெருசுக்கு பூக்குங்க. இதுவும் அதே. இதுக்கு மட்டும் நான் கொஞ்சம் ஹைட் வச்சுருப்பேன். ஹைட்டாக வச்சுருந்தா கொஞ்சம் அழகாக இருக்கும்ன்ட்டு. அடுத்து இவங்களோட ஃபேவரட். இவங்க வாங்கி 3 இயர்ஸ் ஆகுது. 3 இயர்ஸும் ஃபுல்லாக பூக்கும்.
டெய்லி ஐ ஹாவ் ஒன் ஃப்ளார் லைக் திஸ். ஸோ அது எப்படின்னு தெரில எனக்கு, அது டெய்லியுமே பூக்கும். இன்றைக்கி ஒன்றேன்னு பூத்துருக்கு. காலையிலேருந்தே பறிக்கலான்னு பார்த்தேன். இது வந்து 24 hours இருக்கும். நேற்றே வந்துருந்துச்சு, நான் ஒன்றுமே பண்ணல, அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து எங்கள் அம்மா அதில் இது வச்சுருக்காங்க, ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கோ வச்சுருக்காங்க, எதுக்கு வச்சாங்கன்னு தெரில. இது ஓகேவா, பார்த்துக்கோங்க. ஹைட்டு வந்து பார்த்துக்கோங்க. 3 பேருமே கொஞ்சம் ஹைட்டு இருப்பாங்க. இந்த 3 ஹைட் இருக்கும், உங்களாம் அப்படி தான் இருக்கும். இது வந்து மின்ட்டு, புதினான்னு சொல்லுவாங்க. தே ஆர் வெரி மச் herbs. They are called as herbs. They are good for the medical use. குட்டி குட்டியாக அடியில் பாருங்க, இதெல்லாம் குழந்த இன்னும் வரல. இதெல்லாம் காஞ்சிருச்சு எல்லாமே. அடியில் கொஞ்சம் திக்காக இருக்கும், மேலே காஞ்சிருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நான் படிச்சுட்டு திருப்பி அப்படியே விட்டுருவேன், பூத்துரும். இது வந்து வெண்டைக்காய் சொல்லுவாங்க. வெண்டைக்காய் இது போயிடுச்சு, இது பூக்குது. அதை நான் மாற்றி வச்சேன், போயிடுச்சு அப்படியே. ஸோ இது இருக்குது, இது உள்ளாக்க பூச்சிலாம் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து வெண்டைக்காய். அடுத்து இவங்க வந்து மல்லிகைப்பூ. இன்றைக்கி தான் 2 பூ பறித்தேன். நான் போஸ்ட்டு போடுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி எல்லாரும் என்னென்ன பூ பறிச்சேனோ எல்லாத்தோட போஸ்ட்டுமே போடுறேன். அப்புறம் எல்லோ கலர் ரோஸ் போஸ்ட்டுமே போடுறேன். இது ஒன்று. தென் இவங்க இது வந்து ஜாதி பூன்னு சொல்லுவாங்க. பூ வச்சுருக்கு, மொட்டு நிறையவே இருந்தது. இது இப்படியே கொத்தா மொட்டு தான் இவங்களும். தென் இவங்கள வந்து ஒயிட் ரோஸு. பெட்ரோல் பார்த்திங்கன்னா தெரியுமா, ஒயிட் ரோஸில் மொட்டு எத்தனைனா 1 2 3 மொட்டுக்கிட்ட இருக்குது. 3-4 மொட்டுக்கிட்ட இருக்குது. ஸோ இது பூத்துரும், 2 நாளில் பூத்துரும். இவங்க வந்து சாண்டில் பிக் ரோஸு, மதர் பிளான்ட் இவங்க. ஆக்சுவலி ஸ்டெம் பார்த்திங்கன்னா தெரியுதா, ஸ்டெம் நல்லா திக்காக இருக்கா. ஸ்டெம் மதர் பிளான்ட்டு. இவங்க நான் 120 rupeesக்கு நான் வாங்கியிருந்தேன். அவன் ஏமாத்துறானா என்னன்னு தெரில, நான் வாங்கிட்டேன் எப்படியும். ஸோ மண் இந்த மாதிரி கொஞ்சம் இதாகிடுச்சு, திக்காக இருக்குது. அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன், அது எதுவும் பண்ண முடியாதுங்க. அப்புறம் சின்ன சின்ன செடிலாம் வளருதுங்க பாருங்கள். இது ஏதோ வளர்ந்துருக்கு, எங்கள் வீட்டில் மட்டும்தான் வளருது மாதிரி. ஏதோ ஒரு சீடு வந்து வளர்ந்துருக்கு, நட்டு வச்சிடலாம் அப்படி உள்ளாக்க. அது இது மண்ணை வேணும், அப்படி இருக்கட்டும். ஸோ அடுத்து இவங்க வந்து பன்னீர் ரோஸ்லேயே, பன்னீர் ரோஸில் காஷ்மீரி ரோஸ். இவங்களோட விலையுமே வந்து 140 நான் வாங்கினேன். மொத்தம் சேர்த்து 180 வந்துச்சு. எது அதிகம்னு தெரில, இது 140 160, அது 160, அது 120. சாரி, இது 120, அது 160, மொத்தம் 190 வந்துச்சு. சாரி, 190 வந்துச்சு. அப்புறம் அதுக்கு உரம்லாம் வாங்கினோம். அது ஏதோ பிஹெச்டியோ அதை சொன்னாங்க. பிஹெச்டியில் ஏதோ ஒரு மரம் உரமாக 30 ரூபான்ட்டு 3 பாக்கெட் பைத்தியக்காரையாமன்னு தெரிலாமே. டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கி போட்டு மொத்தம் வந்து 300 ஆச்சு. 500 ஆச்சு. 500 அது மாதிரி. இது எனக்கு இவங்கெல்லாம் நல்லா பார்த்துக்கணுன்னு ஒரு ஆசை. 2மே ரொம்ப காஸ்ட்லி. அவன் எங்கள் தலையில் அப்படி கட்டினானே என்னன்னு தெரில. ஏன்னா இது 2 சேர்த்து 500 சொன்னான். எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. 531 சொன்னான் அந்த உரம் எல்லாம் சேர்த்து. அடுத்து அவங்க வந்து மாடி தோட்டமும் செஞ்சு தருவேன்னு சொன்னாங்க. அடுத்து வந்து இவங்க தான். ஸோ இவங்க பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பிங்க் கலரில் இவ்வளோ பெருசுக்கு பூக்கும். ஸோ அவங்க எல்லாமே பிரான்ச்சஸ் விட்டுருக்காங்க. இவங்க வந்து வெயில் ஒரு பொட்டு கூட படக்கூடாது. பல்லாம் they should be in the shade of sunlight, not the full sunlight. If they are being under the full sunlight, they will be not bloom any flower and they will die. இருக்கு பாருங்க. ஐயோப்பா, அதனால போய் கடையில் கொடுத்து மாற்றணுங்க. இது வருது இப்போ தான். ஒன்று தொங்கு, ஒரு 2 செடி. இது மல்டி கலரு இது எல்லோ ஒன்று, பர்பிள் ஒன்றா. ஸோ பர்பிள் வந்துச்சுன்னா எல்லோ தொங்குது, எல்லோ தொங்குச்சுன்னா பர்பிள் வருது. 2த்தையும் மாற்றி வச்சாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் சீட்லாம் போட்டிருந்தேன். இதில் வந்து பிரிஞ்சால் போட்டிருக்கேன், இதில் ரிச் கார்ட் போட்டிருக்கேன். 2மே நேற்று தான் போட்டேன். ஸோ 25 24 இது என்னோட டேட் நான் போட்டிருப்பேன், இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன். டேட் இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன். 24/09/2025 போட்டிருக்கேன். முந்தானத்தை வச்சேன். வருமானு தெரில, பார்ப்போம். ஸோ மண்ணுமே நல்லா தண்ணியாக தான் இருக்கும். இது மழை பெஞ்சிடலாம் வந்துடும், அவ்வளோதான். இவங்க தான் நம்மளுக்கு பிளான்ட். மொத்தம் நம்மள்ட்ட 16 பிளான்ட்ஸ் கிட்டே இருக்குங்க. ஓகே, இவங்க தான் என்னோடய மாடி தோட்டம். ஸோ பார்ப்போம், பாய். நான் இன்றைக்கி வந்து நான் எல்லா பூவுமே போஸ்ட் பண்ணுறேன். என்கிட்ட பூத்த பூவோட எல்லா ஃபோட்டோவுமே என்கிட்ட இருக்குது. ஸோ ஐ வில் போஸ்ட் ஆல் த ஃப்ளார். ஸோ நான் எல்லாமே எடிட் பண்ணி தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நான் எடிட் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது எடிட் பண்ணுறதுக்கு. நான் வீடியோஸ் எடிட் பண்ணிட்டு ஃபோட்டோ எடிட் பண்ணி தான் வைப்பேன். ஸோ இவங்க தான் என்னோடய பிளான்ட்டு. தங்க குழந்தைகள் இவங்க தான்.
அப்புறம் இவங்க சொல்ல மாந்துறேன் பாருங்கள். இது வந்து வெங்காயம், பூண்டு, புதினா ஒரு 3 கொத்து மட்டும் வந்துச்சு. நான் ஒரு 20 வச்சேன். இதில் 3 கொத்து தான் சீக்கிரமாக இருந்துச்சு. அப்புறம் பிடுங்கி வச்சு இது போட்டேன், இது வச்சுட்டேன். இதில் பூண்டு இருக்குது. சரி, இவங்க தான். பாய்.